ஜாக்கிரதையாக கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே. ஆண்டவருடைய நாமத்திலே ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். உனக்கு முன்னால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது உனக்கு முன்னால் ஒரு பெரிய மலை மாதிரி வந்து நின்று அசையாம அப்படியே இருக்கு. எப்படி இந்த மலையை எதிர்கொள்வது என்கிற கேள்வி உனக்குள் அடிக்கடி எழுகிறது. ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய சம்பாத்தியத்தை, உன்னுடைய லாபத்தை, உன்னுடைய எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடையது ஒரு சிறிய வாழ்க்கை, சின்ன சம்பாத்தியம், ஒரு சின்ன குடும்பம், ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, இந்த சிறிய வாழ்க்கையையும் சிறிய குடும்பத்தையும் சிறிய சம்பாத்தியத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நீர் ஆசீர்வதித்தால் போதும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எங்களால் எதிர்கொள்ள முடியும், ஜெயிக்கவும் முடியும். ஏனென்றால் நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதனால், இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்ததனால். எத்தனை பேரால் சொல்ல முடியும் என் மீது தேவ ஆசீர்வாதங்கள் உண்டு என்று? எத்தனை பேரால் சொல்ல முடியும் என் குடும்பத்தின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு என்று? எத்தனை பேரால் சொல்ல முடியும் என் பிள்ளைகளின் மீது தேவ ஆசீர்வாதம் உண்டு? எத்தனை பேரால் சொல்ல முடியும் என்னுடைய வேலையின் மீது, என்னுடைய வியாபாரத்தின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருப்பதினால்தான் நான் இப்படியெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறேன்? அன்று யாக்கோபுக்கு புரிந்துவிட்டது, ஆஸ்தி அந்தஸ்து இருக்கிறது, ஆனால் எல்லாம் அநியாயமாக சம்பாதித்தது. மனைவி பிள்ளைகள் என்று அநேகர் இருந்தாலும் சுகமான வாழ்க்கையில். என்ன என்னுடைய வாழ்க்கையில இன்று இப்படிப்பட்ட நிலைமைக்கு காரணம் என்றால், எனக்கு எல்லாமே இருக்கிறது தவிர தேவனுடைய ஆசீர்வாதம் குறைந்து விட்டது என்றால், இன்று எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தான் வேண்டும். என்ன செய்தான்? கெட்டியாக தேவனை பற்றி கொண்டான், மன்றாடினான், போராடினான். அவன் சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய இங்கிருந்து நான் போக விடமாட்டேயா. தேவன் கேட்டார், சரி, ஆசீர்வாதங்களுக்காக விளவாய் போராடுகிறாயே, சரி, உன் பேர் என்ன? இதே கேள்வி சில வருடங்களுக்கு முன்பு தகப்பன் கேட்டான். சொன்ன பதில் என்ன? ஏசா. காரணம் என்ன? யாக்கோபேத்தன். தன் வாயிலிருந்து வருகிற எல்லாமே பொய். அதே கேள்வியை இப்பொழுது தேவன் கேட்கிறார், உன் பேர் என்ன? என் பேர் ஏசா என்று சொல்லவில்லை, என் பேர் யாக்கோபு. எத்தன் ஏமாத்திட்டு தான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஆனால் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவன் அறிக்கை செய்தான் தான் ஏமாற்றுக்காரன் என்று. என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கு, ஏமாற்றி எல்லாவற்றையும் சம்பாதித்திருக்கிறேன், ஆனால் உம்முடைய ஆசீர்வாதம் குறைஞ்சு போயிடுச்சே, எனக்கு உங்க ஆசீர்வாதம் தான் வேணும். தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்தான், தன் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்தான். அப்பொழுது தேவன் சொன்னார், நீ தவறுகளை ஒத்துக்கொண்டதினாலே, யாக்கோபு என்று ஓப்பனாய் சொன்னதினாலே, கவனே, நான் உன்னை இஸ்ரவேல் ஆக்குகின்றேன், இஸ்ரவேலாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். செபிக்கலாமா? நாம் ஒவ்வொருவருமே தேவனை நோக்கி பார்க்கலாம். ஜெபத்தை அலட்சியம் செய்தால், இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டிய நாம் அந்த ஜெப வாழ்க்கையை விட்டுவிட்டால் அது ஆபத்து என்றும், இது முதற்கொண்டு தினந்தோறும் 3 தடவை நம்முடைய சன்னதிக்கு வந்து முழங்கால் படியுகிற, ஆண்டவரே ஜெபிக்கின்ற அந்த அற்புதமான ஆவிக்குரிய அனுபவத்தை எங்களுக்கு அருளி செய்யுங்க ராஜா. தாவீதைப் போல, தானியேலைப் போல 3 முறை ஜெபிக்கின்ற, யாக்கோபைப் போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற, ஆசீர்வதிக்கப்பட்ட 5 அப்பங்களையும் 2 மீன்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எங்களுக்கு முன்பு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் முழுமையாய் விடுதலை பெறுகிற ஆசீர்வாதத்தை காண்கிற பாக்கியத்தை இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திருப்தியான உம்முடைய பதிலை அருளச் செய்ய வேண்டும் என்றும், உம்முடைய நாமத்தை கனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய உத்தியோகத்தை, தங்களுடைய சம்பாத்தியத்தை, வியாபாரத்தை, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதகரமாய் மாற்ற வேண்டும் என்றும், என்னையும் எங்களையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்கு காரணர்களாய் மாற்ற வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.